Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எஸ்பி ரிலேட்டட் சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு அஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட எந்த ஒரு டிசைராக இருந்தாலுமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஏன்னா இது வித்தின் 1 வீக்கில் அவங்க டிசைரை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா பேர் யோசிக்கலாம் இல்லையா, எப்படி ஒரு அஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு பிலீஃப் ஆயிரும். ஸோ நம்ம இப்போது சக்ஸஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய கரண்ட் பிஎஃப்பை நான் வித்தின் 1 வீக்கில் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் த்ரூ ரோபோட்டிக் அஃபர்மேஷன். அண்ட் அவங்களோட அஃபர்மேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மீ அண்ட் எஸ்பி வில் பி அ ரிலேஷன்ஷிப் நவ். ஸோ சர்க்கம்ஸ்டான்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் மீட் பண்ணோம், நாங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். ஆல்ரெடி அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்திருக்கு. இருந்தாலுமே என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காக அவங்களோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டாங்க வித்தின் 1 வீக்கில். ஸோ அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஹார்ட் கோடாக அஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். எவ்ரி சிங்கிள் செகண்ட் நான் ஃபார்ம் பண்ணேன். நான் எந்த ஒரு செல்ஃப் கான்செப்ட் அஃபர்மேஷன் பண்ணலை. என்னோடய எல்லா அஃபர்மேஷனுமே எஸ்பி ரிலேட்டடாக தான் மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் நான் நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்டு இருந்தேன். நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா கோச்சஸ் சொல்லுவாங்க, நீங்கள் லேக் ஆஃப் மைண்ட் செட்டில் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. இருந்தாலுமே நான் என்னோடய எஸ்பியை பெடஸ்டலில் வச்சு தான் அஃபார்ம் பண்ணினேன். ஸோ உங்களோட அஃபர்மேஷன் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாமே புல்ஷிட் தான். நீங்கள் தான் உங்களோட க்ரியேட்டர், நீங்கள் தான் உங்களுக்காக ரூல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். நான் கிவ் அப்பே பண்ணலை. நான் என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, லிட்ரலி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் டூ யோர் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ கைஸ், இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு சின்ன அஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட எந்த ஒரு டிசைராக இருந்தாலுமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரோபோட்டிக் அஃபர்மேஷன் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட்டு ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அஃபர்மேஷனை கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணுறது தான் ரோபோட்டிக் அஃபர்மேஷன். இதுக்கு உங்களுக்கு ஃபீலிங்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ ரோபோட்டுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லை தானே. சேம் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட அந்த அஃபர்மேஷனை கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, எந்த ஒரு உங்களோட டிசைராக இருந்தாலுமே சரி. ஸோ ஒன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட டிசைர் மேனிஃபெஸ்ட் ஆயிடும். ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.